கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 23 சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 23 வசனம் 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் எதிர்பாராத இன்னல்களும் துன்பங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை அநேக நேரம் நிலைக்குள்ளேயே வைத்துவிடும். நாம் கேட்கின்ற செய்திகளோ அல்லது நமக்கு மிக அன்பாக இருக்கிறவர்கள் திடீரென்று நமக்கு விரோதமாக செய்கின்ற காரியங்கள் அல்லது இதுவரையிலும் அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கின்ற அந்த சதிகள் நமக்கு தெரியாமலே நீண்ட நாட்கள் அவர்களோடு கூட நாம் அன்பாக பழகி திடீரென்று ஒரு நாள் இப்படியெல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்கும் பொழுது உடனே நம்முடைய இருதயம் சுக்குநூறாய் உடைந்து போகுதல், சுகவீனம், தோல்வி, நீண்ட நெடிய காலமாக இருந்து வருகின்ற மாறாத கண்ணீரின் பாதை என்று அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒன்றாய் இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய தாசன் இங்கே அது எப்படிப்பட்ட ஒரு பாதையாக அது இருப்பதாக சொல்லுகிறார் என்றால், அது மரண இருளின் பள்ளத்தாக்காக, ஒரு மரண இருள் நிறைந்ததான ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு என்றால் அதில் பாதைகள் இருக்காது, அதில் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேரிடுகிறது. அப்படி சந்தித்தாலும் கூட நான் தீங்கை கண்டு நான் பயப்படவே மாட்டேன். காரணம், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி எவ்வளவு அற்புதமான ஒரு விசுவாசத்தோடு கூட இங்கே தாவீது அறிக்கையிடுவதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு அழகான விசுவாச அறிக்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய நாவிலிருந்து வர வேண்டிய விசுவாச அறிக்கையாக இது இருக்கிறது. பல நேரங்களில் நாம் புலம்புகின்றோம், வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்தது நடக்காமல் போய்விட்டதே, எனக்கு மட்டும்தான் இப்படியா என்றெல்லாம் நாம் புலம்புகின்ற மக்களாக இருக்கிறோம். ஆனால் தாவீதை பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாய் சொல்லுகிறார். நான் அப்படிப்பட்ட மரணம் பயம் நிறைந்த அந்த பாதையிலே நான் கடந்து போனால் கூட அவைகளை குறித்து நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். ஏன் நான் பயப்பட மாட்டேன்? என் ஆண்டவராகிய கடவுள் என் கூட இருக்கிறார். என் கூட இருந்து அவருடைய கோலை கொண்டும் தடியை கொண்டும் என்னை தேற்றுகிறவராய், ஆற்றுகிறவராக, பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த கடினமான பாதை இருக்கிறதே, மரண பயம் நிறைந்த இருள் நிறைந்த பாதை, அந்த பாதையில் தாவீதால் சொல்ல முடிகிறது என்னவென்று, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீங்களும் நானும் அதனால்தான் இதை விசுவாச அறிக்கை என்று சொல்லி கொடுத்தேன். தைரியமாக நம்முடைய வாயில் அப்படி வர வேண்டும். எல்லாமே ஒரு அசாதாரண சூழ்நிலையாக நமக்கு விரோதமாக அது இருக்கும் பொழுது கூட இல்லை, என் ஆண்டவரின் கூட இருக்கிறார். அது கொந்தளிக்கிற கடலிலே இருந்த இயேசு இல்லையா, சிவந்த சமுத்திரத்தில் இருந்த இயேசு, பசி நிறைந்த வனாந்திரத்தில் இருந்த இயேசு, இப்படிப்பட்டதான அநேக ஆபத்துகள் நிறைந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை தப்புவித்த கடவுள் இன்றைக்கு இந்த மரண பள்ளத்தாக்காகிய இந்த கடினமான பாதையில் என் கூட இருக்கிறீர், நீர் என்னை தேற்றுவீர் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கெல்லாவற்றையும் மாற்றி போட்டு நம்முடைய பாதை நெடுக அதை நெய்யாய் பொழிகிற பாதையாய் மாற்றி தருவார். காரணம், நம்முடைய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை பல நேரங்களிலே ஆண்டவரே, தாவீது இங்கே குறிப்பிடுகிற வண்ணமாய் அது மரண இருள் நிறைந்த ஒரு பாதையாக ஆண்டவரே அதில் திகைத்து கலங்கி நாங்கள் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவோம், என்ன செய்வோம் என்று தெரியாத இடமாயிருந்தாலும்
ஆண்டவரே, தாவீது சொல்லுகிற அந்த அற்புதமான விசுவாச அறிக்கைக்காய் தோத்திரம். ஆம், தேவரீர் கூட இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மிக பயங்கரமான ஆபத்துகளை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் எங்கள் கூட இருந்து எங்களை விடுவிக்கிறீர், தேற்றுகிறீர், பலப்படுத்துகிறீர். அதற்காய் தோத்திரம். அவ்விதமாகவே இந்த நேரத்தில் அடியனுடைய இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் யாவரும் திருக்கரத்தில் தருகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள தம்முடைய பிள்ளைகளுடைய பாதை ஆண்டவரே, அந்த இருள் நிறைந்த பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிற பாதையாய் மாறட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.